அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லாருமே படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்னென்ன தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், வரக்கூடிய இந்த நெக்ஸ்ட் 1 வீக்கில் நம்ம என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் எக்ஸாமை வந்து நல்லா எதிர்கொள்ளலாம், ப்ளஸ் நம்ம என்ன கம்யூனிட்டியில் வரோம், எப்படியாப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்குது, ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் புக்கு ஃபுல்லாக படிக்கிறேன் சார், நான் வந்து அட்டை டு அட்டை படிக்கிறேன், ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு மோட்டிவேஷன்ஸில் நம்ம போய் மாட்டிக்கிறோம். ஸோ ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் கண்டிப்பாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லலாம். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமில் நிறைய அப்ளிகேஷன் வரக்கூடிய எக்ஸாம், ப்ளஸ் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமுன்றதால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ கோவிட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் படித்தவங்களாம் இருப்பாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ காம்படிஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ டோட்டல் வேக்கன்சியில் ரிசர்வேஷன் படி நம்ம 69% ரிசர்வேஷன் படி நம்ம ஒரு கம்யூனிட்டிக்கும் பிரிக்கும்போது நம்ம எவ்வளோ ரேங்க்குள்ளே வரணும், ப்ளஸ் 170 கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்தால் வேலைக்கு போயிடலாமா, ஸோ நம்மளுடைய ஏரியா என்னென்ன ஏரியாலலாம் வந்து நம்ம சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸோ இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம மேலும் நிறைய வீடியோஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சரி, ஓகே. குரூப் 4 எக்ஸாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட எமோஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு பிளேஸில் போய் நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்றதுக்காக பல மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரல் தமிழில் ப்ளஸ் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக 100ன்றத ஒரு லட்சியமாக வச்சு ஒரு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95ஆவது வந்து குறையாமல் எடுக்க பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸில் 25க்கு ஒரு 23ஆவது எடுக்க பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டுரும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கம்யூனிட்டி பிசி, ஓசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ரிசர்வேஷன்ஸ்குள்ளே ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்குள்ளே வந்தால் கூட சரி, நீங்கள் மேக்ஸ்லேயும் தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 121, 18 இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டாலே அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து 170, அதாவது லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 167 தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் கட் ஆஃபாக இருந்தது. ஸோ அதாவது கட் ஆஃப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியில் லாஸ்ட்டு கேண்டிடேட், அதாவது இப்போ ஒரு 100 வேக்கன்சி இருக்குன்னா அதில் 100 பீப்புளுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்து அவங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் கட் ஆஃபாக சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுக்கிறவங்களுடைய கட் ஆஃப் கிடையாது, லாஸ்ட்டாக செலக்ட் ஆகக்கூடிய மாணவருடைய கட் ஆஃப் தான் வந்து அந்த கம்யூனிட்டியோட கட் ஆஃபாக வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அதால் இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6200 ப்ளஸ் வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ இதில் டைப் ரைட்டிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் வரதால் கண்டிப்பாக வந்து காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ அதால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டைப் ரைட்டிங் நான் முடிக்கல சார், நான் போலீஸ், அதாவது போலீஸ், ஃபாரஸ்ட்டு இது மாதிரி ரிலேட்டடாக எனக்கு ஜாப் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார், நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஏஓ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் மட்டும்தான் நான் போக போகிறேன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி மட்டும்தான் நான் போக போகிறேன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3000 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ இதை 16% ரிசர்வேஷன் படி பிரிக்கும்போது கண்டிப்பாக எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பிலோ நீங்கள் வந்து ஒரு 500 ரேங்க் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபஸ்ட்டு ஜோனுக்கு போவீங்க. ஸோ அதால் காம்படிஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு 26,000 அப்ளிகேஷன், அது 26 லட்சம் அப்ளிகேஷன் கிட்ட வந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும்னு பாருங்கள். நீங்கள் ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1500க்குள்ளே வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 500க்குள்ளே வர முடியும். ஸோ அதால் மினிமம் வந்து நீங்கள் 2000 ஓவரால் ரேங்க் மேலே போயிட்டாலே கண்டிப்பாக கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிடும். ஸோ அதால் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை மட்டும் இப்போது இந்த நெக்ஸ்ட் 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் படிக்காதீங்க. கண்டிப்பாக 170, அதாவது லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே ஒரு 170 ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்குது. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 170
கட் ஆஃப் நம்ம 168 ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஈஸி மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னா 175, ரொம்ப ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக 180 மேலே கட் ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்ன்றதால கண்டிப்பாக காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும் இந்த டைமில். ஸோ யாரும் ஃபியர் இல்லாமல் நல்லா தெளிவாக நீங்கள் படித்ததை நல்லா ஒன் டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.